நின்றாச்சு கீழே இருந்தாயணும் காக்கள் வந்து இருந்து இந்த மிளகாய் வந்து அறுவடை வந்து செஞ்சு வந்து சொந்த ஆளுங்களை கவர்த்தி விட்டுட்டு மட்டும்தான் இந்த இடத்துல அப்படியே பார்க்கவே நல்லா இருக்குது. மருந்து இதுக்கு மூட்டை விட்டு நாளை கடிச்சாதான் கேட்கும். இதில் வந்து ஆயிரத்தை வந்து கெட்ட பிடிச்சிட்டு அப்படியே ஆய வேண்டிய எழுத்து மேலே உரைப்போடைய காரம் குறைவா சரியான உரைப்பு 7 மணிக்கு வந்த அப்படியே ரைட் ஒரு சாக்கு 50 பேரும் 30 பேரும் பக்கத்துலேயே பாருங்க இத்தனை மிளகாய் இருக்குன்னு பாருங்க. மிளகாய் கண்டர் வச்சு எத்தனை நாளா காரம் பழுத்து செஞ்சுவாங்க. இதில் பழுத்தெல்லாம் 6 மணி மட்டும் மேபம் 2000 ரூபா தெரியும். உண்மையிலே அந்த மிளகாய் ஆயிரம் கொஞ்சம் கஷ்டம் தானே. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் நாங்கள் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு அழகான ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு நடுவெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த தோட்டம் மட்டும் இல்லை, இங்கால அதுக்கு பக்கத்தில் அங்காலேன்னு சொல்லி நிறைய மிளகாய் தோட்டங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே வந்து புன்னாலை கட்டுவனில் பெரிய ஒரு மிளகாய் தோட்டம் வந்து காட்டியிருப்பேன். அது வந்து எப்படி பயிரிடுறதுன்றெல்லாம் வந்து காட்டியிருப்பேன். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மிளகாய் தோட்டம் இருக்குது. அதில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இறைச்சி கொண்டிருக்கிறார். அதாவது மிளகாய் கண்ணுக்கு நீர் இறைச்சி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தோட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடிகள் வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை வந்து எப்படி செய்கிறாங்க, உழவு அறுவடை வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வந்து இந்த பீட்ரூட் அறுவடை வந்து செய்யல இந்த ஒரு அக்கா அவரை வந்து காய்ச்சிருந்தவாங்க. அந்த அக்காவை வந்து இங்கே தான் வந்து வேலை செய்கிறா. அப்போ அவங்களுடையும் வந்து நாங்கள் இன்றைய நாளில் வந்து கதைக்க போகிற அறுவடை என்ன மாதிரி வந்து அறுவடை செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்றைய நாளில் வந்து இந்த காணொளி வாயில வந்து பதிவு செய்ய போகிறேன். யாராவது எங்களோட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு சொன்னீங்கன்னா இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தோட்ட வீடியோக்கள் வருமென்றதை வந்து சொல்லிக்கொண்டு வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிளகாய் செடிகள்லாம் வந்து இருக்கின்றது. இதிலெல்லாம் வந்து நிறைய காலம் வந்து அறுவடை செஞ்சிட்டாங்க. ஆனாலும் வந்து இப்போவும் வந்து அந்த பகுதியெல்லாம் அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இதிலெல்லாம் நிற்கிறாங்க அக்காக்கள் வந்து இருந்து இந்த மிளகாய் வந்து அறுவடை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிணறு இருக்குது. தோட்டங்களுக்கே நாங்கள் இந்த கிணறுகள் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம். அங்கே வந்து வெங்காயம் வந்து நட்டுருக்காங்க. இதில் பாருங்கள் இந்த பூவரசு மரங்கள் எல்லாம் வந்து இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது. இதில் பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி இங்கால மிஷினில் வந்து நீர் இறைக்கிறாங்க. பாருங்க அப்படி வந்து இப்போல்லாம் அதிகமாக மோட்டர் வந்துட்டுது. இருந்தாலும் இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த மிஷினில் வந்து நீர் இறைக்கிறது வந்து பார்க்க உண்மையிலே நல்லா தான் இருக்குது. பாருங்கள் அப்படி தண்ணி போகண்டு. அதிகமாக நிறைய இடங்களில் இந்த சீமந்த கட்டுகள் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து பார்த்து இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கேலையும் மிளகாய் கண்டு இதுக்கு வந்து இறைக்கிறதுக்கு இதுக்கு வந்து திருப்பி விடுறது. இதில் வந்து சீமந்த கட்டில் வந்து கட்டிக்காங்க. அப்படியே அங்காலயம் வந்து அப்படியே போகுது. இங்கே பாருங்க, இங்கே வந்து மிளகாய் அறுவடை செஞ்சுருக்கணும். அறுவடை வந்து செஞ்சுட்டு இப்படியே இந்த ஒரு வேக்கில் வந்து போடுறாங்க. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்க. இதில் வந்து ஆளுக்கால் 2 பேர் வந்து ஆயினம். இதில் வந்து ஆயிரத்தை வந்து ஒரு ஆள் ஒரு வாளிக்கை வந்து இந்த போய் போட்டு கொண்டிருக்கணும். நான் பாருங்கள் நிறைய பழுத்து போயெல்லாம் இருக்குது. இது எவ்வளோ காலமாக்கா நட்டு இது? கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கிட்ட இருக்குமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஏற்கனவே வந்து அறுவடை வந்து செஞ்சிட்டாங்க. ஓகே, இங்கெல்லாம் பாருங்க இப்படி இங்கே வந்து தண்ணி போகுது வாய்க்காலுக்களால். பாருங்க வாய்க்காலுக்களால் அப்படியே தண்ணி போகுது. அங்காலம் வந்து பாருங்க தோட்டத்தில் அதுக்கே வந்து மிளகாய் இருக்குது. அதில் வந்து நடுவில் வரணும் ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. இந்த இடத்துல அப்படியே பார்க்கவே நல்லா இருக்குது. இல்லை பாருங்கள் வாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி போகிறது பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இங்கால வந்து அந்த அண்ணா வந்து நீர் இறைச்சி கொண்டுக்கிறார். இல்லை பாருங்கள் வாய்க்காலுக்கு போகுது தண்ணி. இந்த பக்கமெல்லாம் கட்டியாச்சு. இங்கால வந்து இன்னும் கட்டிடல அண்ணா. இப்படி இங்கால பாருங்க. எத்தனை மணிக்கு வந்தது தண்ணி கட்ட? 7 மணிக்கு வந்தது அப்படியே. ரைட் 7 மணிக்கு வந்தால் இப்போ எத்தனை மணிக்கு முடியும்? ஒரு பக்கம் தான் முடியுது கூட. ஒரு பக்கம் தான் முடியுது இப்போ. எத்தனை மணி முடியும்? 12 மணி ஆகும். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ரைட் பாருங்க. இதெல்லாம் வந்து எத்தனை மாதம் பண்ண இந்த பயிர் வச்சு?
இது காத்தியில வச்சுனாங்க. கார்த்திகையில் வச்சது. ரைட் பாருங்க, கார்த்திகையில் வச்சது. இப்போ எத்தனை நேரம் அறுவடை செஞ்சுருப்பீங்க? ரைட் நிறைய நேரம் அறுவடை செஞ்சுமே கிடைக்கண்ணே. ரைட் இங்கே தோட்டத்துக்கு வந்து மிளகா செடி வந்து நட்டுருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஓரளவுக்கு எல்லாம் வந்து வளர்ந்துட்டுது. இதுக்கு வந்து இப்போ புல் வந்து கிளைகிறாங்க பாருங்கள். இதில் 2 பேர் இந்த தோட்டம் முழுக்க வந்து புல்லுக்கு வந்து கிளஞ்சி பண்ணிக்கிறாங்க. வணக்கம். இது உங்களுடைய மிளகாய் தோட்டமா? இல்லை, பக்கத்தில் வராங்க. ஓகே, இந்த மிளகாய் தோட்டம் வந்து இப்போ சின்னனா வந்து வளர்ந்துருக்குது. இது வந்து எப்படி நடுறது? இது நன்னால கண்டா நடுறதுங்கோ வந்து இது நாற்று மேடை போட்டது தானே? நாற்று மேடை இப்போ போட்டு இப்போ இந்த மிளகாய் கண்டு நட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது? 1 மாதம். 1 மாதம் ஆகுது. 1 மாதத்தில் வந்து இப்போ புல் கிளறுவீங்களா? புல் வெட்டுறேன். இப்போ இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்கும்? இனி புல்லு பிடிங்கி போட்டு உரம் போட்டு பாத்தி எடுத்து போட்டு உரம் போட்டு உரம் போட்டு பாத்தி எடுக்கணும். என்ன பாத்தி எடுத்து பிறகு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்க முடியும். அப்படி வந்துடும். ரைட். எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும்? மருந்து அடிக்கிறது 4 நாளைக்கு இருக்கா. 4 நாளைக்கு இருக்கா மருந்து அடிக்கும். எல்லாமே அதிகமாக எல்லா பயிர்களுமே 4 நாளைக்கு ஒருக்கா தான் மருந்து அடிச்சு தான்றது. என்ன ஓகே. இப்போ இந்த பயிரெல்லாம் வச்சு இப்போ எவ்வளோ காலம் அது? இந்த இதுகளெல்லாம் வச்சு காத்தியில வச்சாங்க. காத்தியில வச்சது. காத்தியில வச்சு இப்போ எத்தனை 3/4 மரவாடா முடியுது. 3/4 முடிஞ்சது. பயிர் கொஞ்சம் இந்த கொஞ்சம் பயக்கட்டு போச்சு. ரைட். இப்போ நீ இதில் வந்து எத்தனை பயிர் செய்யலாம்? இந்த மாதிரி 2 மாதம் நண்டு போட்டு விட வேண்டியா? 2 மாதம் தான். அதுக்கு பிறகு அழிச்சாலியா ஒன்றும் செய்யலாம். ரைட். இதில் வந்து திருப்பி மிளகா தான் வைப்பீங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது? பொயில கண்டு வைப்பேன். பொயில கண்டு. இனி பொயில சீசன் எப்போ அது? காத்தியில வைக்கிறேன். அப்போ இப்போ அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள கொஞ்சம் பொயில இருக்குல்ல? வைகாசியில் வைக்கிறேன். என்னண்டா அது? இப்போ அவையில் மட்டும் தான் வச்சுக்கணும். நம்ம வேற பார்க்கலையே. மேடை போட்டு தான் இப்போ முந்திமான பொயில கண்டியில் போய் வேண்டியல போடுறேன். ரைட். நாத்தி எடுத்து வைக்க போடுறோம். அவை தாங்க ரெண்டு போடணும். என்ன ரைட். இப்போ பொயில இல்லாத நேரத்தில் வந்து போடைக்கு வந்து நல்ல விலைக்கு விற்கலாம். நல்ல விலைக்கு. ரைட். ஓகே. அப்படியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க வெங்காயம் தான் நிறைய தூரத்துக்கு வந்து வெங்காயம் வந்து பயிரிட்டுருக்கணும். பார்க்கக்கூடிய மாதிரி இதில் பாருங்க. அப்படியே நாங்கள் அங்கால போவோம். அந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா வந்து அறுவடை செஞ்சு அந்த அக்கா நிற்கிறா. அவாவோட நாங்கள் வந்து வடிவாக விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். ஓகே, வாங்க. இதுதான் பாருங்கள் அந்த மிளகாய் தோட்டம் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு மிளகாய் தோட்டம். இதெல்லாம் வந்து கார்த்திகையில் வச்சது. இப்போ நிறைய காலமாக வந்து அறுவடை செஞ்சோன்னு இருக்கணும். இது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து பழதாக போச்சு. ஆனால் இப்போவும் வந்து அதிகமாக வந்து அறுவடை செஞ்சோன்னு இருக்கணும். இல்லை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. அங்கே அந்த அக்கா இருக்கிறா. என்ன அங்காலையும் இருக்குது? அங்கால வர ஏஞ்சல வரையோ? அங்கே போய் காய்க்கலாமா? அங்கே போய் காய்ச்சி போடுவாங்க. அங்கே போய் காய்ச்சி போடுவாங்க. ரைட். இங்கே பாருங்க, இந்த மரத்தில் பாருங்க எவ்வளவு மிளகாய் இருக்குன்னு சொல்லி. இதான் வந்து இப்போ அறுவடை வந்து செஞ்சு கொண்டு வைக்கணும். இங்கே எல்லாம் ஒரு மரத்துலேயும் வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வைக்கணும். பாருங்க இதெல்லாம் கார்த்திகைக்கு வச்சேனே. ரைட். பாருங்க இதெல்லாம் வந்து கார்த்திகைக்கு வச்சது. இதில் பாருங்க இந்த எவ்வளோ மிளகாய் இருக்குது. எல்லாம் சிலதெல்லாம் பழுத்தும் இருக்குது. நிறைய தோட்டம். இது வந்து ஈழால மயிலங்காடு பகுதியெலாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நிற்கிறேன். இங்கே பாருங்க இடைக்கிடைக்க கத்திரி எல்லாம் இருக்குது. கத்திரிக்காயும் வந்து இடையிடைக்க வச்சுக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க கத்திரிக்காயும் இருக்குது. இடைக்கிடைக்க அங்காலம் இருக்குது, அதில் இருக்குது, அங்காலையெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் வந்து கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாருங்க நிறைய கத்திரி இருக்குது. இதுக்குள்ளேயும் இடப்பட்ட பகுதிகளுக்கு வந்து கத்திரியும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, நிறைய கத்திரிக்காயும் இருக்குது. இங்கால பாருங்க இது வந்து கொஞ்சம் பெரிய மரம்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கால வந்து பெரிய மரம். இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்போ சடைச்சி போய் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆளை வந்து 3 அளவுக்கு வந்து இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஒரு ஆளை வந்து 3 அளவுக்கு வந்து பெரிய கண்டுகளை தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய தரை கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கண்டுகளுக்கிட்டே இருக்கும். போட்டது பாருங்கள் பிடிக்குன்னு சொல்லி. இது போகிறதுக்கே வந்து பாதை இல்லை. நான் அந்த முதல் வந்து ஒரு மிளகாய் தோட்டம் வந்து காட்டியிருப்பேன். அதே மாதிரி தான் இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே மூடி இருக்குது. இதில் பாருங்க எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்க. நிறைய காய்கள் இருக்குது. அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கணும். இப்போ வீட்டில் அக்காக்கள் ஒரு 6 பேர் நிற்கிறீங்க. என்ன 6 பேர்? நீங்கள் இல்லை 6 பேர் வந்து நிற்கிறேன் பாருங்க. 5 பேர் நிற்கிறேன். 5 பேர் தான் வந்து 5 நிற்குது. இது கொஞ்சம் கட்ட மிளகாயோ? இது கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கு. ஆனால் கட்டியாக இருக்குது பார்த்ததுக்குல. ரைட்டு.
நிறைய தடவை வாஞ்சாச்சா இங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு என்ன ரைட் ரைட் இங்கே வருங்க இப்படி இருக்குது ரைட் 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 ஓகே ஓகே முதல்ல வந்து நீட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் இது கொஞ்சம் நீளமோ இதுகள் இதுகளை கொஞ்சம் நீளம் என்ன ரைட் 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 இங்கே இது என்ன இது இனம் சரியா ரைட் 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 எத்தனை நாளுக்கு இருக்கா இது வந்து அறுவடை செய்யறது 15 நாளைக்கு 15 நாள் 2 கிழமை இருக்கா என்ன ரைட் 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 இவருங்க இப்போ நீங்கள் வேலைக்கு தான் மாறது என்ன ரைட் 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 எவ்வளோ ஆழமா சரி தோட்டம் நீங்கள் இப்போ இந்த வேலை தோட்ட வேலை ரைட் ரைட் இப்போ எத்தனை வயது 70-75 வயசு இல்லையே 70 75 சொன்னேன் அப்புறம் என்ன வேறு அம்மம்மா 5 இதுக்கு போடுறா ஒவ்வொருத்தரும் வந்து 1000க்கு ஏற்ற மாதிரி காசோ இல்லாட்டி என்ன மாதிரி ஒரே சம்பளம் தான் 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு தான் போகிறது ரைட் ரைட் ரைட்டு ஒவ்வொரு மரமும் பார்த்து என்ன ஒவ்வொரு மரமாக பார்த்து இழுத்து ஆகணும் என்ன இங்கே பாருங்க என்னண்டு ரைட் 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 இங்கே பாருங்க அம்மா அப்படி ஆயிரான்னு சொல்லி பாருங்க ஒரு கிளையாக வந்து பிடிச்சி அப்படியே இழுத்து ஆகணும் ஆஞ்சிட்டு அப்படியே வந்து வாளிக்க வந்து போடுவா ஒவ்வொரு கிளையும் விடக்கூடாது பாருங்க ஒரு சின்ன ஒரு கெட்டிலையை வந்து பாருங்க எவ்வளோ மிளகாய்கள் வந்து காய்ச்சிருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற மாதிரி விளைச்சல் என்ன ரைட் 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 இது என்ன இனம் பண்ணி தெரியாது உங்களுக்கு இது ஊரினம் ரைட் ஓகே இது தெரியாது ரைட் ஊரினோட கொஞ்சம் விரும்பி வாங்கினோம் கொஞ்சம் பஞ்சியா இதுக்கு இதமே ஆயத்தானே ரைட் ரைட் இங்கே யாருங்க இப்போ ஒரு நாளைக்கு இப்போ படியே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பின்னெடுத்துக்கிடையில எத்தனை கிலோ ஆகினம் மிளகாயை பொறுத்து என்ன மிளகாய் கொஞ்சம் பெரிய மிளகாய் கணக்க இப்போ கண்டில இதில் இருந்ததுண்டா கூட ஆகினம் இல்ல சின்ன மிளகாய்டா பொலியாது கொஞ்சம் ரைட் 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 அதுதான் கணக்க கிடந்து பெரிய மிளகாய் என்னட்ட இருந்தா கணக்காகினம் ரைட் மிளகாய் கண்டுனாலே நார்மலாக இப்போ அதிகமாக பயிர்கள் எல்லாமே 4 நாளைக்கு ஒருக்கா மருந்தடிக்குது 4 நாளைக்கு இறக்குறேன் அப்படித்தான் இல்லாடா என்ன அப்படி இறைப்பு முக்கியம் அதான் இறைப்பு முக்கியம் இப்போ இடைக்கிடைக்கு கரணக்கிழங்கு வச்சிருக்கோம் அது கரணம் உண்டாது அதுக்குள்ளேயே வச்சது அது பட்டி போட்டு தான் இது வச்சது அப்ப அது அந்த குட்டிகள் இது செய்யும் நின்று அது தாண்ட பாட்டில் முளைச்சிட்டு சின்ன இல்லையா ரைட் 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 ஓகே நீங்கள் இந்த இடம் தானாக்கா தூர ஊரல் அங்கேப்பா முன்னால கட்டு வந்து ஊரலா பக்கத்தில் ரைட் ரைட் ஊரல் தெரியுங்க ஊரல் தெரியுமோ அங்கேருந்து இங்கே வர்றது வேலைக்கு ரைட் ரைட் இங்கே பாருங்க மக்களே இதான் வந்து அவங்க அறுவடை செஞ்ச பச்சை மிளகாய் மிளகாய் காண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணக்கிழங்கெல்லாம் நிற்கிது பாருங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கருணக்கிழங்கு தோட்டம் வந்து வச்சுருந்தவையா அதில் வந்து தப்பி பிழைச்ச கருணக்கிழங்கு அந்த சின்ன கிழங்குகள்லாம் வந்து இப்போ வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் இது வந்து இதில் பாருங்க எவ்வளோ உயரமாக வந்து இந்த கருணக்கிழங்கு வந்து இதில் முளைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க உண்மையிலே மிளகாய் அறுவடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்க ஒரு சின்ன கொப்பில் வந்து இவ்வளோ மிளகாய்கள் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ மிளகாய் இருக்குன்னு பாருங்கள் நீ பாருங்க நிறைய மிளகாய்கள் இருக்கும் நல்ல பெரிய மிளகாய்கள் இங்கே ஒட்டுட்டே வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பாருங்க இத்தனை மிளகாய் இருக்குன்னு பாருங்க இப்படியே ஒரு என்ன சொல்கிறது இப்படி கிளவிட்டு அப்படியே போகிறபடியாக நிறைய ஒரு செடியில் வந்து நிறைய அறுவடை வந்து நாங்கள் செய்கிறோம் இதில் பாருங்க அப்படி இருக்கும் இந்த தோட்டம் முழுக்க அப்படியே
அங்கெல்லாம் வந்து மிளகாய் தோட்டம், இங்கெல்லாம் வந்து மிளகாய் தோட்டம், அங்கால அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே மிளகாய் தோட்டம் தான். அங்காலையும் வந்து மிளகாய் தோட்டங்கள்லாம் வந்து இருக்குது முழுக்க. அவ்வளோ பெரிய ஒரு தொடர்ச்சியாக வந்து இதுக்கு எல்லாருமே வந்து கூட மிளகாய் தான் வந்து செய்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஒரு செடியை காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு செடியில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு கொத்தாக கிடக்கு அப்படியே. இதை பாருங்க, ஆப்பா இங்கே பாருங்க, சின்ன ஒரு கொப்பில், ஒரு பெரிய கொப்பில் பாருங்க இவ்வளோ செடி உண்டு மிளகாய் பாருங்க. இதெல்லாம் பழுத்து இருக்கு, இஞ்சி வாங்க, இதெல்லாம் பழுத்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த மிளகாய் தானே நாங்கள் செத்தலுக்கும் எடுக்கிறது. இல்ல நாங்கள் செத்தலுக்கு எடுக்கிறீங்கள. அப்ப இதை வந்து பழுத்தாலும் செத்தலும் அப்படி வரா என்ன? இல்ல இப்ப பழம் இருக்கல்லோ, நாங்க ஆங்கி காய பண்ணினா அது செத்தலாம் என்ன? ரைட். அதான் கேட்குறேன். இதுல வந்து நிறைய உரைப்பு கூட என்ன? ரைட்டு. இதுல பாருங்க எவ்வளவு பழுத்துருக்குன்னு பாருங்க. இஞ்சாலை இல்லாம வந்து அதிகமா பழுத்துட்டு நெஞ்சாலை இல்லாம என்ன? அப்ப இந்த நாங்க என்ன சொல்லுங்க, முதல் ஆயேக்க நாங்கள் செங்காயல் இதுகளை தவத்தி விட்டுட்டு மட்டும்தான் ஆஞ்சினாங்க. ஏன்னா நட்டம் உங்களுக்கு நட்டம். இந்த பழங்கள் எல்லாமே என்ன செய்வீங்க? 1000 இது இல்ல, இந்த பழங்கள் என்ன செய்யறது? இப்ப நீ ஆஞ்சி காய பண்ணி செத்தலுக்கு தான் இருக்கு. ஆனா இப்ப தூள் ஊத்திரிக்க பழமாய் திரிக்கிற விட உரைப்பா இருக்கு. என்ன உரைப்பா இருக்கு. இப்ப நாங்க 1 கிலோ செத்தலாண்டா கடைக்கு 2-3 கிலோ இதுவும் கூட போடணும். ரைட். மெல்லி அது கூட போகணும். ரைட். அதான் விஷயம். சரியான உரைப்பா, ஒரு சரியான உரைப்பு என்ன? இல்ல பட்ட உடனே மூஞ்சல் எல்லாம் வெறி இது ஒன்று போட்டா காணும். நீங்களும் ஆக்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? தண்ணி கொண்டு வந்தீங்களா? ரைட். தண்ணி. ரைட். இங்கே வரங்க முதலாளி அம்மா முதலாளி அம்மா. இதில் வரங்க அக்கா வந்து அக்காவா தெரியலையா? இதுக்குள்ள. ஓகே. இங்கே வரங்க. இங்கெல்லாம் இப்படி சுற்றி ஒரு ஆளாக மறக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் உயரமுன்னுடைய பரவாயில்லைண்ணே. இல்லாட்டி இதில் பாருங்க முழுக்க இப்போ இதை விட வளருமோ? நாள் போட்டுது. ரைட். இப்படியே ஆய வேண்டியானே தொடர்ந்து. ரைட். ஆனா இப்ப கீழே இருக்காதோ மிளகாய்? கீழே பூந்து ஆகணும் என்ன? இல்ல உண்மையா அந்த மிளகாய் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பாருங்க, அந்த கெட்டை பிடிச்சிட்டு அப்படியே ஆய வேண்டிய இழுத்து மேலே ஆட்டோமேட்டிக்கா மேலே இழுக்க தண்டை வேலை முறிஞ்சு வரும். என்ன செடிக்கு பாதிப்பு வரும் என்ன? ரைட். முறியும் என்ன? ரைட். பாருங்க. ஆனால் இதுக்கு பொறுமை வேணும். என்ன சரியான பொறுமை வேணும் வேலை செய்யறதுக்கு. இல்லை பார்க்கவே தெரியுது இதில் பார்க்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. இப்போ மிளகாஞ்சி போட்டு டக்குன்னு கன்னத்தில் கடிக்கிறது போட்டு சொரிஞ்சா காது. அதுதான் இப்போ எனக்கு சும்மா ஒருக்கா பிடிச்சதுக்கே வந்து எப்படி எரியுது எனக்கு. இங்கே பாருங்க அப்படிங்கன்னு சொல்லு மிளகாய் நல்லா இருக்குல்ல. எது இந்த கோப்பு? ரைட். இங்கே பாருங்க நிறைய இருக்குண்ணே. ஆனால் இது என்னமே எத்தனை மாதம் இருக்குமாம்மா? இது என்ன? இது இனி மாறிதானே. மாறி இருக்கும் ஒரு 2-3 மாதத்துக்கு. 2-3 மாதம் இருக்கும். ரைட். ஆகலுமே இந்த சின்ன வந்தா நாங்கள் ஆய மாட்டோம். சரி. அம்மா வந்து கீழே இருந்துட்டா, ஒளிஞ்சிட்டா. மேல நின்றாச்சு, கீழே இருந்தாயணும். ரைட். ஆனா இப்ப இதுக்கு இருந்து ஆஞ்சா ஒரு மில்லியனு இருக்குன்னு தெரியாது. ஆகல் எல்லாரும் கீழே இருந்தா இருக்கிற மட்டும் தெரியாது. இப்ப ஆனா களவெடுக்க வந்துச்சு ஈஸியா அப்படி போட்டு போயிடும். பாருங்க அம்மா அப்படி ஆஞ்சு அப்படியே போற குறைவோ எவ்வளோ போகுது? 150 அப்படிதான் போதுண்ணே. 120 150 நேற்றே ஒரு 5000 சொன்னார். ஆமாம்மா என்னென்ன வேலையில் போகிறது நீங்கள்? குறைவுங்க நான் வேலை போகிறது ஏடா என்ன உடம்புடம் கேட்டா போல வந்தது. ரைட்.
முந்தி என்னென்ன வேலையெல்லாம் செஞ்ச நீங்கள் நாங்கள் முந்தி தோட்டம் செய்தோம். தோட்டம் தான் முழுக்க. ஆ இப்போதான் இப்போ நீ எங்கள் இல்லை அதுன்னு பிற பிள்ளைலாம் விளைக்கணுமோ? ஆ அப்புறம் விளையாட்டு தான். வரங்க அப்படி பிடிச்சி ஆள் இருந்தெல்லாம் இருந்துண்டாமா ஆஞ்சி வந்துக்கிட்ட வரங்க. கீழ் மிளகாய் இருந்தா நல்ல பெரிய பழுத்த மிளகாய் எல்லாம் இருக்கு. என்ன பெரிய அங்கே அந்த அதுக்குள்ளே இருக்கு பாருங்க. அது பெரிய மிளகாய் தான். இப்போ கொஞ்சம் நாட்டு கட்டையாயிரும் வேணா. ரைட் 5-6 மாதம் ஆச்சு. 5-6 மாதம் ஆச்சு. வணக்கம். வணக்கம். 3வது தடவையா வந்து காணொலிக்கு வந்து வாரியல். எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமா இருக்கிறேன். சுகமா இருக்கிறீங்க. ஓகே. இன்றைக்கு இந்த இடம் வந்து மயிலங்காடு தானே? மயிலங்காடு தானே? இன்றைய நாள் இப்போ என்ன செய்யல்? நாங்களோ மிளகாய் அக்கா வந்து இன்றைய நாள் மிளகாய் அறுவடை வந்து செய்கிறாங்க. இது இந்த மிளகாய் கண்டுகள் வச்சு எத்தனை நாளாக்கா அது? இது என்ன கார்த்திகை ஒரு 30ஆம் தேதி அப்படி வச்சிருப்பினோம். வெங்காயம் நட்டு போட்டு வச்சது. இந்த வெங்காயம் நட்டு போட்டு தான் மிளகாய் கண்டு வச்சுனாங்க. வச்சவே வச்சு இப்போ 7-8 மாதம் இப்போ 2 மாதம் ஆகுது. இந்த மாதத்தோட 3 மாதமா ஆகுது. இப்போ என்ன இது வளருமோ இல்லாட்டி இப்படியா இருக்குமோ? இன்னும் வளரும். உங்களுக்கு மேலால வளரும். இப்போ இந்த மிளகாய் கண்டுகளும் வந்து இப்போ வளமையா இதுன்ற மாதிரியே வந்து இப்போ மருந்தடிக்கிறது எல்லாம் வளமை மருந்து தான் கணக்கு ஊற்றணும். மற்றது உரங்கள் போடணும். இதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் போடுறது? மருந்து இதுக்கு முண்டை விட்டு ஒரு நாளை காட்டிச்சா தான் காய்க்கும். தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி ஒன்றை விட்டு ஒரு நாளே காட்டிவிடும். இதுக்கு ஒன்றை விட்டு ஒரு நாளே காட்டிவிடும். இப்போ இது வந்து இப்போ முளைச்சு நாங்கள் இப்போ ஒரு மாதத்துலேயே வந்து அறுவடை செய்யலாமா இல்லை எத்தனை எவ்வளோ நாளாகும்? 1 மாதம் 1.5 மாதம் செல்லும். இது மிளகாயம். இது மிளகாயம் 1.5 மாதம் செல்லும். மற்றது கொஞ்சம் இதெல்லாம் இது மிளகாய் காய்க்க 1.5 மாதம் செல்லும். 1.5 மாதம் பிறகு அறுவடை செய்யலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஆஞ்சி கொண்டிருக்கீங்களா? எத்தனை தடவை ஆயிரம் நீங்கள் இங்கே நாங்கள் இதோட 3ஆம் முறை ஆயிரம். 3ஆம் முறை ஆயிரம். அப்போ ஒவ்வொரு அறுவடையிலும் வந்து எத்தனை கிலோ எடுக்கக்கூடிய கிடக்கு? நாங்கள் ஒரு 3 சாக்கு 4 சாக்கு ஆயிடும். ஒரு சாக்கு எவ்வளோ வரும்? ஒரு சாக்கு 50 வரும், 30 வரும். 3 சாக்குன்னா கிட்டத்தட்ட 150 கிலோ கிட்ட ஆயிடும். அப்படி வரும். ரைட். அங்கால நிற்கிறவங்க அவங்க வர அது வேற. இது வேற தர. இது வேற தர. இது என்ன எவ்வளோ காலமாக இருக்கும் இந்த வெங்காயம்? இது என்ன மிளகாய்? ஒரு வருஷம் நிற்கும். இன்றைக்கு ஒரு வருஷமா இருக்குமே. ஒரு வருஷம் நிற்கும். ரைட். அறுவடை எல்லாம் ஓகே இருக்கோ? இது பெரிய பெரிய மிளகாய். பெரிய மிளகாய். ரைட். இங்கே பாருங்க நல்ல பச்சை மிளகாய் தான். பெரிய பெரிய மிளகாயில் வந்து உரைப்போடைய காரம் குறைவா? சரியான உரைப்பு. சீயா? ரைட். சரியான காரம் பாருங்க. ஓகே. வேற என்ன? ஆனா என்ன வெயில் என்ன நல்ல வெயில். இப்போ நீங்க இப்போ காலம் மேல பின்னிறங்கள் அப்படி ஆயிலாதோ? இல்ல அப்படி சேர்னாங்க எல்லாரும் ஒத்து வராயிருமுங்க. தோட்டக்காரர் ஒத்தாலும் வேளாறு வராயிரும். ஒரு மிக்க 2 மணி அப்புறம் அப்படி செஞ்சிடறோம். நாங்கள் முந்தி அப்படி இல்லை. 9 இந்த 7 மணிக்கு வருவோம். 11 மணிக்கு விடுவோம். விட்டுட்டு போய் வீட்டை சமைச்சு சாப்பிட்டு 2 மணிக்கு வருவோம். 2 மணிக்கு 2-2:30 சில 3 மணியும் செல்லும் வருவோம். 6 மணி மட்டும் நின்று செய்வோம். உள்ள காசு அறிவினோம். இப்போ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் அண்டை கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி வீட்டு அறுவடை மாதிரி இதுகளுக்கு எல்லாமே ஒரே சம்பளம் தான்? இல்லை இதுக்கு 6 மணி மட்டும் ஆகும். 2000 அறிவினோம். 2000 9:30 வந்தாங்களோ ஒரு ஆளுக்கு. ரைட். முழுக்க ஆஞ்சி முடிச்சிடுவீங்களோ? இல்லை இந்த தட்டு மாஞ்சா அதில் மாதிரி அரைவாசி. இதுக்கு எத்தனை பரப்பு நடக்கு? இது ஒரு 6-7 பரப்பு கூட அப்படித்தான் வரும். 6-7 பரப்பு. 7 பரப்பு 8 பரப்பு வரும். இப்போ இதில் வந்து அந்த அழுகிற தன்மைகள் கண்டுகள் படும் எரிஞ்சு பட்டு போடும். பட்டு போடும். எரிஞ்சு பட்டு இதாண்டு போடும். அதுக்கு தான் கத்தரி வச்சு கிடக்கு. அந்த இடைக்க முளாகண்ட பட்டதுல கத்தரி வச்சு கிடக்கு. அப்போ இப்போ எத்தனை 6 மணி வரை நீங்கள் ஆகணும். சாப்பாடுக்கு எத்தனை ஒரு இந்த என்ன 2 மணிக்கு போவோம் சாப்பிட. 3 மணிக்கு கிளம்புவோம். 1 மணி நேரம் லீவு. 1 மணிக்கு லீவு. பேர்த்தனைக்கு 1/2 மணிக்கு இருப்போம். அதுக்கு அப்போ 1.5 மணி நேரம் உங்களுக்கு லீவ் இருக்கு. அதுலேயே இடையில மூடி போய் இருப்போம். வெயில் கூடுனா போய் இருப்போம். அதுக்கு தங்கன வேலை செய்து விடுவோம் தோட்டக்காரர்.
அது தோட்டக்காரருக்கு வடிவா வேலை செய்து கொடுப்போம். ரைட். இது நீங்கள் அதை 5 ஏக்கரில் வந்து உங்களுக்கு மிளகாயில் நீங்கள் கொண்டு போகலாமா? ஓமாம், கரைக்கு தருவினோம். தருவினோம். ஓ ரைட். நாங்கள் கொண்டு போவோம் கரைக்கு. எங்களுக்கு கொஞ்சம் கிள்ளுவோம். ஏனண்டா இது பச்சை மிளகா தானே, கத்தரிக்காண்டா ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகலாம். இது கொண்டு போயிடலாம். சரியா, இன்னொரு சந்திப்போம். சரி, இங்கே வரங்க. 3 பேர் 2,000. 3 பேர் 2,000. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 வரப்பு காணி. இங்கேயும் பாருங்க, அங்கெல்லாம் வாழை இருக்கு. என்ன சுத்தம் எல்லாம் வேண்டாம். என்ன வாழை, பூசணி, கருணக்கிழங்கு எல்லாமே வந்து போட்டு. சரியாக்கா, ஓகே, நன்றி. நன்றி. பகுதியில் பாருங்க, வெங்காய பயிற்சியை வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து நிறைய புல்லுகள் எல்லாம் வந்து பாருங்க அதில் முளைச்சி கொண்டிருக்குது. அந்த புல் வந்து எடுக்கணும், இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பயிரை வந்து நாசமாக்கிடும். அதனால் வந்து ஒரு மாதத்தில் சில நேரம் 2 கிழமையில் ஒருக்கா, மாதத்தில் ஒருக்கா வந்து இந்த புல்லுகள் எல்லாம் வந்து எடுப்பினோம். இல்லை பாருங்கள், இதில் 3 அக்காக்கள் வந்து இந்த புல் எடுக்கிற வேலையில் வந்து ஈடுபடினோம். இங்கே பாருங்க, அங்காலையெல்லாம் வந்து தரையிலெல்லாம் உழுதபடி கிடக்குது. அங்காலையும் மிளகா தான். இதில் பாருங்கள், நான் சூம் பண்ணி காட்டுறேன். அதில் பாருங்க, அங்கேயும் வந்து மிளகா தான். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் பீட்ரூட். இந்த இடத்துல வந்து பீட்ரூட் வந்து வச்சுக்காங்க. முழுக்க இந்த பகுதிகளில் தோட்டங்கள்லாம் வந்து கிடக்குது. காலனி வந்து பார்த்துருப்பீர்கள். இன்றைய நாளில் தொடர்ச்சியாக ஒரு தோட்ட காணொலி. உண்மையிலே வந்து பாருங்கள், பின்னுக்கு வந்து அந்த புட்கள் எல்லாம் வந்து எடுத்து கொண்டிருக்கணும் தோட்டத்துக்கு. வெங்காயத்துக்கு வந்து புல் எடுத்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் அந்த மிளகாய் தோட்டங்களை வந்து காட்டியிருப்பேன். மிளகாய் தோட்டத்துக்கு வந்து ஒரு பகுதியில் வந்து நீர் இறைச்சி பண்ணிக்கிறாங்க. 2 பகுதியில் 2 தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மிளகாய் வந்து அறுவடை செய்கிறாங்க. 3 பகுதியில், அங்காலே உண்டு, இதில் உண்டு, இந்த இதில் உண்டு. இது 2 பேர். அப்போ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அறுவடைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. நிறைய அறுவடை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. உண்மையிலேயே வந்து இன்றைய நாளில் அவங்கள வந்து கதைக்க கிடைச்சிது. தங்களுடைய அனுபவங்களை எப்படி வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து காட்டினாங்க. இங்கே பாருங்க, தண்ணி போய் கொண்டிருக்குது. இந்த சத்தத்துக்கு தான் வந்து காசு. இந்த மிஷின் சத்தம், தண்ணி இறைக்கிற பாட்டப்பம்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி சத்தம் போடுவேன். ஓகே, இதோட வந்து இன்றைய நாளில் வீடியோ வந்து நிறைய செய்கிறேன். இப்போ மதியம் 12 மணி ஆகுது. வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி மட்டும் பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அதை ஒன்று தான் மிஸ்டர். மிகவும் வந்து கஷ்டப்பட்டு நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோக்களை வந்து எடுக்கிறோம். நிறைய பேரை சந்திச்சு, சில பேர் வந்து எடுக்க விட மாட்டாங்க, சில பேர் வந்து கதைக்க மாட்டாங்க. ஒரு சில பேரோட கதைச்சு அவங்கள்ட்ட இருந்து தான் அந்த விளக்கங்களை வந்து கேட்டு தான் இந்த வீடியோக்கள் வந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இன்னொரு அழகான ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.